எங்களுக்கு நீ கைவிடலப்பா, எங்களை கைவிடலப்பா, எங்களை விட்டு விலகலப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நன்றியுள்ள இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கட்டும். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே அவரை நினைத்து நன்றி அப்பான்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துங்களேன். அவருக்கு சொல்லுங்களேன். உங்களுடைய சத்தம் ஆண்டவருக்கு கேட்கப்படட்டும். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். அந்த நன்றி பலிகளை கர்த்தர் கேட்கட்டும். அவர் அதை தான் பிரியப்படுகிறார். நம்மை நடத்துகிற தேவன். அவர் ஒன்றுமில்லாத நிலைமையில கூட நம்முடைய வழிகள் எல்லாம் நம்மோடு கூட வருகிறவர். அவர் எதுவுமே இல்லை என்று நம் நின்ற நேரத்தில் கூட நம்ம கைவிடாத படிக்க நம்மை காத்தவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபின் தேவனை உயர்த்தி இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த யாக்கோபின் தேவன் எனக்கு துணை. அவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவீங்கப்பா. வருகிற புதிய ஆண்டில் கூட என்னை நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட பாருங்களேன். என்னாலும் நடத்துவாரே, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த உன்னத தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிறார். என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன். நல்ல நம்பிக்கையோடு கூட பார்த்து சொல்லுங்க. அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் சகோதரனே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. நீங்க தனியா ஓடல சகோதரனே சகோதரி, நீங்க தனியா ஓடல. உங்களோடு கூட வருகிற ஒரு தேவன் உண்டு. நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நல்ல நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் முற்பிதாக்களின் தேவனாயிருக்கிறவர், நமக்கு தேவனாயிருக்கிறார். அவரை தான் உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறீங்க. நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, நீங்க எங்க தேவன் ஆண்டவரே.
நான் ஆராதிக்கிற தேவன் நீர் ஆண்டவர். என்னாலும் நடத்துவாரே. முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு அப்படியே பாடலாமா? ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. இந்த கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் நீங்க ஒருத்தர் என் கூட இருக்கிறீங்கப்பா. கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பு. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க சொன்னது நிச்சயம் நிறைவேற்றுவீங்கப்பா. நீங்க வாக்கு கொடுத்ததை நிச்சயம் நிறைவேற்றி, சொன்னதை செய்திடும். நீங்க சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவரே, நான் இறுதி வரைக்கும் நான் நம்புவேன்ப்பா. நம்பிக்கையோடு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்கள் என்ன நடத்துவீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் என்ன நடத்துனீங்க, இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவன் நிச்சயம் வருகிற ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களோடு கூட புதிய கிருபைகளோடு கூட நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஆண்டவர் இருதயத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நிச்சயம் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் இறுதி வரைக்கும் நான் நம்புவேன் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணினவர், நீர் நிச்சயம் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனிதன் அல்ல. நீ சொல்லியும் நீர் நிறைவேற்றாது இருப்பீரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியை அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவனோட பார்த்து சொல்லுங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யாரும் இல்லை அவருக்கு, தனிமையின் குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த உன்னத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷர்கள் என்னை கைவிட்டாலும், யார் என்னை குழியில் தூக்கி போட்டாலும் அந்த தேவன் என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியை, எவ்வளவோ பிரச்சனையில் கடந்து வந்தீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடலையே. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இன்னும் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா. யோபு சொல்லுகிறார், இந்த சரீரம் மாம்சம் முழுவதும் அழிந்து போனாலும் கூட நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர் அவர். உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் அவர். அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, என்ன சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் உண்மை பின்தொடர்வேன் ஆண்டவரே. உமக்கு பின்னால் நான் வருவேன்ப்பா. இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை எனக்கு முன்பாக வைத்து நான் ஓடுவேன். எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? இந்த புதிய ஆண்டு நமக்கு வரப்போகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சிலுவை எனக்கு முன்பாக வைத்து நான் ஓடுவேன்ப்பா. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பின்னாக தள்ளிவிட்டு இந்த சிலுவை நோக்கி நான் ஓட என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆராதனை உங்களை ஒப்பு கொடுப்பது, உடைய இருதயத்தை ஆண்டவரத்தில் சமூகத்தில் தாழ்த்துவது, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி சொல்லி உடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். அப்படியே எழுந்து நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். அந்த இயேசுவின் பின்னால் நான் போக துணிந்த ஆண்டவரே, எந்த சூழ்நிலை நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம்.